உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு தஞ்சைக்கு அருகில் இருக்கிற ஆடுதுறை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அது வேளாண்மை பற்றி நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க அங்கே. அப்போ வந்து ஒரு ஒரு பாஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக டேட்டு தெரியல. அப்போ வந்து குஷ்புன்னு ஒரு கரும்பை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. அப்போ திரையுலகத்துலேருந்து குஷ்பு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப புகழ் பெற்றிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குஷ்புங்கிற ஒரு கரும்பை வந்து பேர் வச்சு பண்ணாங்க. அதேமாரி அந்த கரும்பும் நல்ல மொத்தமாக இருக்குங்க. நம்ம நாட்டு கரும்பு மாதிரி தான் சர்க்கரை செய்வது, நாட்டு சர்க்கரை அந்த சர்க்கரை செய்வதுக்கு தான் அதை அறிமுகம் செஞ்சாங்க. மொத்தமாக இருக்கும், அந்த நாட்டு கரும்போட டபுள் பங்கு இருக்கும். நல்லா அழகாக இருக்கும் அந்த கரும்பு. அந்த அது நம்ம நாட்டு கரும்பு மாதிரி தான் இருந்தது அது. அதனால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஏக்கர் மாரி செஞ்சு அவங்க வந்து அந்த கரும்பை வந்து கொடுத்தாங்க. அதுவும் நல்லா வளர்ந்தது. ஒரு 7-8 மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா 6 அடி 7 அடி வளர்ந்ததுங்க. சரியாக அந்த அறுவடை பண்ணுற கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படியே வண்டுகள் வந்து தொலைச்சிடுச்சுங்க அந்த கரும்பை எல்லாம். அந்த ஒரு ஏக்கர்னால் அந்த ஒரு ஏக்கர் இல்லை, சரி இங்கே தான் இந்த கிராமத்தில் தான் அது எங்கெங்கே கொடுத்தாங்களோ அந்த டெஸ்ட்டுக்கு மாதிரி கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு நிறைய இது வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய விவசாயிகள் காப்பிட்டு இதுமாதிரிலாம் வளர்ந்துருக்கு, இதுமாதிரி போட்டிருக்குலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இது பண்ணி எல்லாம் சொல்லியெல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் சரி எல்லாம் நம்பிட்டாங்க. இது ஏன்னா இந்த அறுவடை செய்கிற நேரத்தில் வந்து அந்த வண்டுகள்லாம் வந்து தொலைச்சி வீணாக போச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கரும்பு ரகத்தையே வந்து அந்த ஆடுதுறை ஆராய்ச்சி வந்து கைவிட்டாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் அப்போ வந்து நட்டம். நன்றி, வணக்கம்.